வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கொண்டைக்கடலை மீது வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10% வரி வசூலிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டில் கொண்டைக்கடலைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரி ஏதுமின்றி கொண்டைக்கடலை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த வரி விலக்கானது 2025 மார்ச் 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் கொண்டைக்கடலைக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 2024 முதல் 25ஆம் நிதியாண்டில் நாட்டில் 1.15 கோடி டன் கொண்டைக்கடலை உற்பத்தி இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வண்டலூர் பூங்காவில் ஆண் சிங்கம் ஒன்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இருந்த வீரா என்ற ஆண் சிங்கம் ஒன்று இடுப்பு திசுக்கள் கோளாறு காரணமாக நீண்ட நாட்களாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் மருத்துவ பராமரிப்பில் இருந்து வந்தது. மேலும் மருத்துவ குழுவினர் அளித்த தொடர் சிகிச்சை பலனளிக்காததால் சிங்கம் உயிரிழந்ததாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது.